Facebook, ட்விட்டர்னு எந்த ஒரு சோசியல் மீடியாக்குள்ள போயிருந்தாலும் கூட இந்த ஒரு வார்த்தையை கண்டினியூஸா கடைசி 2 நாளா கேட்டுட்டு இருப்பீங்க. வேற எதுவும் கிடையாது, பாக்ஸிங் டே. அது மட்டும் இல்லாம இந்த பாக்ஸிங் டேக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு பாக்ஸிங் டே சேல், இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச். பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட 4வது டெஸ்ட் மேட்ச் மெல்பர்ன்ல இருக்கக்கூடிய MCG கிரவுண்ட்ல ஆட போறாங்க. நம்ம இந்த கிரிக்கெட்டை பத்தி பார்க்க போறோம்னா அதுதான் கிடையாது. இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட 4வது முக்கியமான மேட்சான இந்த ஒரு பாக்ஸிங் டே மேட்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, எதனால இந்த கிரிக்கெட்டுக்கு பாக்ஸிங் டே மேட்சின் பெயர் வந்துச்சு, பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை பத்தியும் மட்டும் இல்லாம ஒரு மீடியா ஹைப்னால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா வருஷம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் ஆடல, அதுக்கு பதிலாக இன்னொரு ஃபார்மேட் மேட்ச் ஆடி இருந்தாங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோடைய 4வது டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு MCGல நடக்க இருக்கு. பாக்ஸிங் டே டெஸ்டா. பாக்ஸிங் டேன்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒருவேளை குத்து சண்டை இருக்குமா, கிரிக்கெட் தானே விளையாடுறாங்க, அப்புறம் எதுக்கு பாக்ஸிங் டே டெஸ்ட்னு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்ஸிங் டேன்னு மென்ஷன் பண்றது குத்து சண்டை கிடையாது. கிறிஸ்துமஸ்க்கு மறுநாள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டுகளை பிரிக்கிறதுனால தான் இதுக்கு பாக்ஸிங் டேன்னு பேர் வந்திருக்கு. பாக்ஸிங் டே வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 1833வது வருடங்களுக்கு நம்ம போகணும். இதனால இந்த 1833வது வருடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த வருஷத்துலதான் இந்த ஒரு வேர்டான பாக்ஸிங் டேன்றது காயின் பண்ணப்பட்டிருக்கு. யாரால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் டிக்கன்ஸ்ன்றவரால தான் இந்த ஒரு பேரானது கொடுக்கப்பட்டிருக்கு. எதனால அவர் இந்த ஒரு பேரை கொடுத்தாரு அப்படின்னா, கிறிஸ்துமஸ் முடிஞ்ச மறுநாள்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கம்பெனியில வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் தீபாவளிக்கு போனஸ் தர மாதிரி கிறிஸ்துமஸுக்கு மறுநாள் அங்க ஒர்க் பண்ண ஊழியர்களுக்கும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் சரி, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முதலாளிகளும் பெரிய மனிதர்களும் பார்த்தோம்னா தங்களால முடிந்த உதவியை பார்த்தோம் அப்படின்னா அவங்க கம்பெனியில உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு, ரொம்ப வறுமையில இருக்கவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஒரு கிவ்அவேக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் குள்ள போட்டு ரேப் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த பாக்ஸ் குள்ள போட்டு ரேப் பண்ணும்போது தான் பார்த்தோம்னா இந்த சார்லஸ் டிக்கன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் உண்மையான பாக்ஸிங் டேன்ற மாதிரி சொல்றாரு. இவர் பாக்ஸிங்ன்றது குறிப்பிடுறது ஒரு பெட்டியில போட்டு அடைக்கிறோன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸிங் டேன்ற பேரானது நடைமுறைக்கு வந்திருக்கு. ஒரு பக்கம் வரலாறு இருந்தாலும் கூட 1663லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸிங் டே டேம் பார்த்தோம் அப்படின்னா சாமுவேல் பெப்பாய்ஸ் என்ற ஒரு ஆங்கில எழுத்தாளரோட டைரியில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸிங் டேன்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா 1663வது வருடத்திலேயே பிரிட்டன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸிங் டே ஃபெஸ்டிவல் ஆனது கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் பிரிட்டன்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்ச்சுகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உண்டியல் மாதிரியான அமைப்பு வச்சிருப்பாங்க. அந்த உண்டியல் மாதிரியான அமைப்புல அங்க வரக்கூடியவங்க அவங்களோட பிரேயர்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு தங்களால முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அந்த உண்டியல் பெட்டிக்குள்ள போடுவாங்க. அந்த உண்டியல் பெட்டி பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துமஸ் முடிஞ்சு மறுநாள் திறக்கப்பட்டு அதுல விழுந்திருக்கக்கூடிய பணங்களெல்லாம் எடுத்து இருக்கக்கூடிய ஏழைகள், பணம் தேவைப்படுறவங்க மட்டும் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்ச்சில் இருந்து சில பொருட்களாக கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா ஒரு உணவாவோ இல்ல காசாவோ கொடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு அந்த காலத்துல கிறிஸ்துமஸ் டே கிஃப்ட் பாக்ஸ்ன்ற பெயருமானது கொடுக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா 26ஆம் தேதி டிசம்பரை பாக்ஸிங் டேன்னு கொண்டாடப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பாக்ஸிங் டேல பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வரலாறு இருக்கு. இந்த பாக்ஸிங் டேக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செயின்ட் ஸ்டீபன்ஸ் டேன்னு குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாம ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் ஸ்டீபனும் குறிப்பிடப்படுது. யார் இந்த செயின்ட் ஸ்டீபன்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு செயின்ட் ஸ்டீபன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7 இறை தூதர்களுக்கு உதவியாளராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெருசலத்துல பைபிள்ல சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டை வச்சுக்கிட்டு தேசத்துல இருக்கக்கூடிய நிறைய கிரீக் பேசக்கூடிய கிறிஸ்டியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதனால முடிஞ்ச அளவுக்கு இயேசுவை பத்திய போதனைகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜெருசலம் பக்கமே பரவி வச்சிருக்காரு. மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டி பீப்புளுக்கு ரொம்பவுமே உதவி இருக்காரு. ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சுகளை நிறுவுறதுக்காக நிறைய பொன்மொழிகளை சொல்லி இருக்காரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்துவ பத்தியான கிறிஸ்து சொன்ன எல்லா தகவல்களையும் பார்த்தோம் அப்படின்னா இருக்க மக்களுக்கு போய் பரப்பி இருக்காரு. அதன் மூலியமா இல்லாம நிறைய மக்களுக்கு உதவும் செஞ்சிருக்காரு. பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கிரீக் பேசக்கூடிய ஜூஸ்க்கு ரொம்பவுமே ஒரு மேல கோபம் வருது. ஜூஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு செயின்ட் ஸ்டெப்பான பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட போய் இந்த ஒரு செயின்ட் பீட்டரை பத்தியான குற்றங்களை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எந்த மாதிரி குற்றங்களை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடவுளை பத்தியும் அங்க இருக்க கோயில்களை பத்தியும் தப்பா
பேசுறாருன்ற மாதிரியான அலிகேஷன்ஸை போய் அந்த கவர்மெண்ட் கிட்ட வைக்கிறாரு. அந்த கவர்மெண்ட் இவரை கூட்டிட்டு போய் வேர்டிக்ட்ல விடுறாங்க. மட்டும் இல்லாம ஒரு கோர்ட்லயே நிறுத்தப்படுறாரு. கோர்ட்ல நிறுத்தப்படும் போதும் தன் மேல இருக்கக்கூடிய சரிகளை சொல்றாரு. அதை ஒத்துக்காம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு செயின்ட் ஸ்டீஃபனுக்கு பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. எந்த மாதிரியான கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நடுவில் இருக்க வச்சு சுத்தி இருக்க மக்கள்கிட்ட கல்லை கொடுத்து இவர் மேல எரிஞ்சு கொள்ளுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பனிஷ்மெண்ட் நிறைவேற்றப்படுறாரு. இந்த ஒரு செயின்ட் ஸ்டீபனும் பார்த்தோம் அப்படின்னா 26 டிசம்பர்ல இறந்தும் போறாரு. இயேசுடைய கொள்கைகளையும் நற்கருத்தையும் சொல்லி இறந்து போன முதல் புனிதரா இவர் கொண்டாடப்படுறாரு. இவரோட தியாகனாலதான் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 26 செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் டே இல்லைன்னா ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் ஸ்டீஃபன்ற ஒரு நாளாக கொண்டாடப்படுது. இது மட்டும் இல்லாம உலகத்துல பிற பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸிங் டேன்னு கொண்டாடப்படுது. இதுதான் பாக்ஸிங் டேயோட வரலாறு போறோம். இப்ப கிரிக்கெட்டுக்குள்ள போயிடலாம். பாக்ஸிங் டேன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியும். பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் 1865 மெல்பர்ன்ல தான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டெஸ்ட் ஆனது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. முதல் டெஸ்ட் யாரு விளையாண்டா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய விக்டோரியா ஸ்டேட் நியூ சவுத் வேல்ஸ் தான் பார்த்தோம்னா முதல்ல இங்க டெஸ்ட் மேட்ச் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அது விக்டோரியா நியூ சவுத் வேல்ஸ். அப்ப அந்த ஊர்ல நடந்த உள்நாட்டு கிரிக்கெட் அப்பா கேட்டீங்கன்னா, இப்படி இந்தியாவுக்கு ரஞ்சி டிராஃபி இருக்கோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் மேட்ச் ஒன்று இருக்கு. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷெஃபீல்டு ஷீல்டுன்ற பேர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆனது நடக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸிங் டே விளையாடப்படுது. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா நியூ சவுத் வேல்ஸ் பார்த்தோம்னா அவங்க ஊர்ல இருந்து இந்த எம்சிஜிக்கு விளையாட வராங்க. ஒரு மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸுக்கு முன்ன ஆரம்பிச்சு கிறிஸ்மஸ் தாண்டி முடிகிற மாதிரியான ஷெட்யூல் அமைச்சிருக்காங்க. இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா நியூ சவுத் வேல்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு தங்களோட குடும்பத்தோடையும் தங்களோட உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட கிறிஸ்மஸை கொண்டாட முடியன்ற மாதிரி வருத்தத்திலே இருந்திருக்காங்க. பார்த்து அந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சரி இனிமேல் நம்ம கிறிஸ்மஸுக்கு முன்னாடி மேட்ச் வைக்க வேணாம், ஒரு மேட்சை நம்ம ஜனவரி 1ஆம் தேதி தள்ளி வச்சிடலாம், நியூ இயர் டெஸ்ட் மேட்சை நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு அப்புறமா எப்ப டெஸ்ட் மேட்ச் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1950 இருந்து 1951 வரைக்கும் நடந்த ஆசஸ் டெஸ்ட் மேட்ச்ல தான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இன்டர்நேஷனல் பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆனது நடத்தப்படுது. இது முதல்ல எப்ப நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1950 டிசம்பர் 22ஆம் தேதி ஆரம்பிச்சு 1950 டிசம்பர் 20ஆம் தேதி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆசஸ் ஆனது நடத்தப்பட்டுச்சு. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல நடந்த முதல் பாக்ஸிங் டெஸ்ட் மேட்ச், அதாவது இன்டர்நேஷனல் பாக்ஸிங் டெஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறமா 1952 இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் நடத்தப்பட்டுச்சு வெஸ்ட் இண்டீஸ் கூட. இந்த ஒரு மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா மெல்பர்ன்ல நடத்தாம அடிலைட்ல நடந்தது. ஒரு வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1953 இருந்து 1967 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் நடக்காமையே போயிருக்கு. அதுக்கப்புறமா திருப்பி புதுப்பிக்கப்பட்டது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1974 இருந்து 1975 வரையில நடந்த 6 ஆசஸ் டெஸ்ட் மேட்ச் தான் பார்த்தோம்னா இங்க நடத்தப்பட்டது எம்சிஜில பாக்ஸிங் டே டெஸ்டா. இதற்கப்புறமா 1974 இருந்து 1975 வரைக்கும் நடந்த இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா 6 டெஸ்ட் மேட்ச் தான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு அப்புறமா எம்சிஜில நடந்தது. அதுக்கப்புறமே கண்டினியூவா பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் மேட்ச்கள் விளையாடப்பட்டிருந்தாலும் கூட 1980க்கு அப்புறமா தான் பார்த்தோம்னா ஸ்ட்ரீம் லைன் படுத்தப்பட்டிருக்கு. எப்படி ஸ்ட்ரீம் லைன் படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 26ஆம் தேதி பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆனது கம்பல்சரியா நடக்கணும்ன்ற மாதிரி ஷெட்யூல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா போட ஆரம்பிச்சிருக்கு கிரிக்கெட் அசோசியேஷன். பிளான் பண்ணதுக்கு அப்புறமா 1980களில் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியா தராரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியானோட சம்மரை என்டர்டெயின் பண்றதுக்காக இந்த ஒரு மேட்சை நம்ம டிவில டெலிகாஸ்ட் பண்றன்ற மாதிரி ஐடியா வச்சிருக்காரு. நெட்வொர்க் ஸ்போர்ட்ஸோட ஓனரான கெரி பேக்கர் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டுகிட்ட போய் ஒரு ப்ரொபோசலை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா ஒரு ஆசஸ் மேட்ச் சூப்பரா போயிட்டு இருக்கு, இதுல டெலிகாஸ்ட் பண்ணலான்ற மாதிரி டெலிகாஸ்டுக்கான ரைட்ஸை வாங்குறாரு. இதற்கு அப்புறமா தான் இந்த ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே பூமாக ஆரம்பிக்குது. மட்டும் இல்லாம உலக நாடுகள்ல இருக்க நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 1980 இருந்து வருஷம் இந்த ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் தொடர்ந்து விளையாடப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா விளையாடப்பட்டிருக்கு. நான் இடையில ஒரு வருஷம் பார்த்தோம் அப்படின்னா அது நிறுத்தவும் பட்டிருக்கு. எதனால நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1989 பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆனது நிறுத்தப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா விசஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பாக்ஸிங் டேல நடைபெற்றிருக்கு 26 டிசம்பர்ல நடைபெற்ற மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் கிடையாது, ஓடிஐ மேட்ச். ஒரு 1989 மட்டும்தான் 26 டிசம்பர்ல நடக்கக்கூடிய பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆனது நிறுத்தப்பட்டு பாக்ஸிங் டே ஓடிஐயா விளையாடவும் பட்டிருக்கு. அடுத்த வருஷங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸிங் டே டெஸ்டும் தொடர்ந்து விளையாடப்பட்டிருக்கு. இப்ப ஆஸ்திரேலியா தான் முதல்ல இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டை விளையாண்டுருக்காங்களா கேட்டா
இப்போ வரைக்கும் கேட்ட தகவலைப்படி நீங்க ஆமான்னு தான் சொல்லுவீங்க. அது ஃபேமஸே இல்லாம அதுக்கு முன்னாடியும் நடைபெற்றிருக்கு. இது எப்ப நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1913 வருடம் நடைபெற்றிருக்கு. ஆனா 1913 மென்ஷன் பண்றது பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் கிரிக்கெட் கிடையாது, இன்டர்நேஷனல் கிரிக்கெட். 1913 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் யார் யார் விளையாண்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்தும் சவுத் ஆப்பிரிக்கா விளையாண்டுருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால போய் இந்த ஒரு 1901 இங்கிலாந்து விசா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் தான் பார்த்தோம் அப்படின்னா லாங்கஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இன் டெஸ்ட் மேட்ச் ஹிஸ்டரியா இருக்கு. இந்த ஒரு மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளா விளையாடி இருக்காங்க. மழை வந்து போய் ரொம்ப நாளா விளையாண்டுருக்காங்க. கட்டத்துக்கு மேல இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் கிளம்பி வந்த ஷிப்பானது பார்த்தோம்னா புறப்பட்டதுனால இதுக்கு மேல இந்த மேட்ச் விளையாண்டா நம்ம நாட்டுக்கு போக முடியாதுன்ட்டு பாதியிலே கிளம்பி போயிருக்காங்க இங்கிலாந்து பிளேயர். அது பத்தியான தகவல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் சாப்பிட்டுருக்கோம். அதற்கான லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் பின் பண்றேன். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1913 இருந்து 1970 வரைக்குமே 13 பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் ஆனது நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்கால நடத்தப்படலையா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்கால நடந்த நிறைய சண்டைகளால பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவை கிரிக்கெட்ல இருந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா எப்ப இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1992 கம்பேக் கொடுத்தாங்க. 1992 நடந்த 50 ஓவர் வேர்ல்டு கப் பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன்ஸ்க்கு ரொம்பவே கசப்பான அனுபவத்தை கொடுத்தது. வேற எதுவும் கிடையாது, மழையினால பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலுக்கு 22 ரன் 26 ரன் அடிக்கணுன்ற மாதிரி நிலைக்கு கொண்டு போயிருந்தது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு ரிட்டர்ன் ஆன வருஷமே பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அப்பதான் முதல் ரெயின் ரூலும் கொண்டு வரப்பட்டது. இருந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வேர்ல்டு கப்னு எது நடந்தாலும் கூட அவங்களோட சோக்கிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு ரெயின் மேட்சை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பத்தி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம வேர்ல்டு கப் எப்படி உருவாக்கப்பட்டது, அது வேர்ல்டு கப் சீரிஸ் எப்படி உருவாக்கப்பட்டது, முதல்ல வேர்ல்டு கப் ஆனது உமன்ஸ் கிரிக்கெட் தான். மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் எப்படி வேர்ல்டு கப் ஆனது எவால்வ் ஆயிருக்கு, ஒவ்வொரு வருஷமும் யார் நடத்தினாங்க, ஒவ்வொரு வருஷமும் நிறைய மாடிஃபிகேஷன் என்னென்ன பண்ணிருக்காங்கன்றதை நம்ம ஒரு வீடியோவா கொடுத்திருக்கோம். அதற்கான லிங்கையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாம் தான் பாக்ஸிங் டே டெஸ்டோட வரலாறும் அதை பத்தியான சுவாரஸ்யமான விஷயம். இந்த ஒரு காணொலி பத்தி உங்களுக்கு எதுவும் கருத்து எதுவும் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்க மதுரைக்குரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்க போற வீடியோவுடன் கூட உங்களை வந்து சேரும். இது போல சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.